ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி 10 திருமொழி. நம்ம முதல் திருமொழியில் பார்த்தோம், பல திவ்ய தேசங்களை அனுபவித்தார் திருமங்கையாழ்வார். இதில் ஆழ்வாருடைய கற்பனை இது. ராவணன் பட்டான், அரக்கர் கோஷ்டிகள் என்ன செய்திருப்பார்கள் என்பதை அவர் யோசனை பண்ணி எழுதுகிறார். பாருங்க, இப்படி இருக்கு பாசுரங்கள்லாம். இரக்கமின்றி என்கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று காணீர். பறக்க யாம் இன்று உரைத்து என் ராவணன் பட்டனன் இனி எவர்க்கு உரைக்கோம். குரக்கு நாயகர்கோள் இளங்கோவே கோல வல்வில்லிராமனே நலராமபிரானே. அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சினோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னு இவர்கள் ராமபிரானுடைய வெற்றியை அரக்கர்கள் கொண்டாடுகிறார்கள். இப்படி தான் இந்த பாசுரத்தில் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். அவன் பேசுகிறா ராமபிரான்ட்ட நம்ம சரிபடி. இரக்கம் இல்லாமல் தீய வழியில் எங்கோன் இராவணன் செய்த தீமை, அவன் செய்த தீங்கினால் என்னாச்சு? இம்மையே இந்த பிறப்பிலேயே அதனுடைய பலன் எய்திற்று காணி. நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல, எங்களுடைய தலைவன் செய்த தப்புனால நாங்கள் இப்போது அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம் பாருங்கோள் அப்படின்னு சொல்லு. பறக்க யாம் இன்று உரைத்தியன். பறக்கன இதை பற்றி விஸ்தாரமாக பேசி என்ன பிரயோஜனம்? அதான் பறக்க யாம் இன்று உரைத்தியன். இராவணன் பட்டனன், ராவணன் அழிந்தான். இனி எவர்க்கு உரைக்கோம், இனிமேல் நாங்கள் போய் யார்கிட்ட போய் இதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறான். குரக்கு நாயகர்கள் வானரங்களுடைய தலைவர்களே, இளங்கோவே லக்ஷ்மணனே, கோல வல்வில் இராமபிரானே அழகிய வில்லையே ஆயுதமாக கொண்ட சார்கவென்னும் வில்லை கொண்டிருக்கிற ராமபிரானே. அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை. ஆடு அழைப்பார்னா வெற்றியை கொண்டாடுவதற்காக அரக்கர்கள் யாரும் இல்லை, எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் அஞ்சினோம், நாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ. அர்த்தமில்லாத இந்த சந்தம் ஒரு வெற்றி கோஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்படியே அடுத்த பாசனம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, அடுத்த பாசனம் அப்படியே படிச்சுன்னு போகிறோம். நீழ்முடியும் அவற்றிற்று பாழித்தோலும் படைத்தவன் செல்வம் சித்தர் மங்கையர்பால் வைத்து கேட்டான். செய்வதென்று அறியா அடியோ நாங்கள், செய்வது ஒன்றறியா அடியோங்கள். ஒத்த தோளிரண்டும் ஒரு முடியும், ஒருவர் தம் திருத்திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம். அந்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னு 3 தடவை சேவிக்கலாம். நம்ம வேறும் இல்லை. 10 நீழ்முடியும் அவற்றிற்று பாழித்தோளும். 10 நீழ்முடி இருக்கு. அவற்றின்னா அவற்று இரட்டி பாழிதோளும். அவற்றிட்டி அப்படின்னா 20 தோளும். பாழிதோளும் படைத்தவன் செல்வம், அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம். சித்தம் மங்கையர்பால் வைத்து கெட்டான், தன்னுடைய மனத்தை தவறான சிந்தையினால் ஒரு சீதையின் மேல் ஆசையால் வைத்து கெட்டான். செய்வது ஒன்றறியா அடியோங்கள், என்ன செய்ததுன்னு தெரியாமல் அடியோங்கள் இருக்கிறோம். ஒத்த தோளிரண்டும் ஒரு முடியும், ஒரு வருதம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம். ஒத்த தோள் இரண்டும், 2 தோள் தான்.
அப்புறம் ஒரு முடியும், ஒரே ஒரு தலை தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த இந்த நல்லவனான ராமபிரான் அந்த ஒருவன் ஒரு வருடம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம். இந்த ராமபிரானின் திறத்து இல்லாமல் அவனிடம் நாங்கள் அன்பு காட்டாமல் வாழ்ந்து விட்டோம். அத்தன்னு ராமனை கூப்பிடுற அப்பனே எம்பெருமான் எம்மை கொல்லே, எங்களை கொல்ல வேண்டாம். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கும், பிடிக்க முடியும் நினைக்கிறேன். நீள்முடியும் அவற்று இரட்டி பாழித்தோளும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்வால் வைத்து கேட்டான். செய்வது ஒன்றறியா அடியோங்கள் ஒத்த தோள் இரண்டும் ஒரு முடியும் ஒரு வருதம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம். எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னு படிச்சுட்டே போகலாம். தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவெளி எங்கள் கோமான் கொண்டு போந்து கெட்டான். எமக்கு இங்கோர் குற்றமில்லை கொல்லேல் குலவேந்தே, பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை பேசுகின்றது என் தாசரதி உன் அண்டவாணர் உகப்பதே செய்தாய். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவிலி எங்கள் செங்கோமான் கொண்டு போந்து கெட்டான். எமக்கு இங்கோர் குற்றமில்லை கொல்லேல் குலவேந்தே, பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை பேசுகின்றது என் தாசரதி உன் அண்டவாணர் உகப்பதே செய்தாய். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ தண்டகாரணியம் தண்டகாரணியத்தில் புகுந்தான். தையலை சீதையை தகவெளி எங்கோமான், தகவலினா நல்ல பண்புகள் இல்லாத எங்களுடைய தலைவன் ராவணன் கொண்டு போந்து இலங்கைக்கு கொண்டு வந்து கேட்டான். அர்த்தமாரு, எமக்கு இங்கோர் குற்றமில்லை, எங்கள்கிட்ட குற்றம் இல்லை கொல்லேன், எங்கள்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைல்ல, நாங்கள் என்ன தப்பு செய்தோம் அப்படி எமக்கு இங்கோர் குற்றமில்லை கொல்லேல், குற்றமில்லை கொல் ஏல்னா அதுக்கு அர்த்தம் இல்லை, அது குற்றம் எங்கள்கிட்ட இல்லை தானே அப்படின்னு அர்த்தம். குற்றமில்லை கொல்லேல் குலவேந்தே அப்படின்னு ராமனை கூப்பிடுறாங்க. பெண்டினால் கெடும் இக்குடி தன்னை பேசுகின்றது என், பெண்ணால் கெட்ட இக்குடியை பற்றி இனிமேல் பேசுவது என்ன, பேசுவதற்கு என்ன இருக்கிறது. தாசரதி தசரத புத்திரனே, உன் அண்டவாணர் உகப்பதே செய்தாய். உன்னுடைய அண்டவாணர்னா உன்னுடைய பெரியோர்கள் மூதாதையர்கள் தேவர்கள் அவர்கள் ஆசைப்பட்டதே செய்தாய். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ படிக்கலாம் நினைக்கிறேன். தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவெளி எங்கோமான் கொண்டு போந்து கெட்டான். எமக்கு இங்கோர் குற்றமில்லை கொல்லேல் குலவேந்து, குற்றமில்லை கொல் தான் அர்த்தம், ஏழுக்கு அர்த்தம் இல்லை. குலவேந்தே, பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை பேசுகின்றது என் தாசரதி உன் அண்டவாணர் உகப்பதே செய்தாய். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ இப்படி பிரச்சனை. எஞ்சலில் இலங்கைக்கு இறை எங்கோன் தன்னை முன்பணிந்து எங்கள் கண்முகப்பே அஞ்சுதான் அறக்கற்குடிக்கு என்ன நங்கையை அவன் தம்பியே சொன்னான். விஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம் வேறிவார் பொழில் மயிலன்ன அஞ்சில் ஓதியை கொண்டு நடமின். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ எஞ்சலில் இலங்கைக்கு இறை எங்கோன் தன்னை முன்பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அறக்கற்கு
அஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். விஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம் வெறிவார் பொழில் மாபயில் அன்ன அஞ்சலோதியை அஞ்சல் ஓதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. எஞ்சலில் இலங்கைக்கிரை எங்கள் கோன் தன்னை முன்பணம். எஞ்சலில்னா எந்த குறைவும் இல்லாதவனோ அந்த எங்கள் ராவணன் முன்னாடி முன்பணிந்து எங்கள் கண்முகப்பே எங்கள் கண் முன்னாடியே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கென்று நங்கையை இந்த சீதையை நம்ம அரக்கர் குடிக்கு இவள் விஷம் என்று அவன் தம்பியே சொன்னான். விபீஷணனே சொன்னான், கும்பகர்ணனும் சொன்னார், புரிஞ்சுக்கலாம். தம்பியே சொன்னான். விஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம். விஞ்சைனா அறிவுள்ளவர்கள், தெளிவான அறிவுள்ள அவர்கள் வானவர்கள் தேவர்கள் அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்களோ அதே நாம் இப்பொழுது படுகின்றோம். பட்டோம் வேறிவார் பொழில் மாமயிலன்ன வாசனை மிகுந்த பொழில் இருக்கிற பெரிய மயில் போன்றிருக்க அஞ்சில் ஓதியைனா அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு மங்கைக்கு கூந்தலுக்கு 5 விதமான நற்குணங்கள் உண்டு. அந்த 5 குணங்களும் நல்ல நற்குணங்களும் உடையதான் அஞ்சில் ஓதிய அப்படின்னு. அஞ்சில் ஓதியான சீதை கொண்டு நடமின் எடுத்து கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ. எஞ்சலில் இலங்கை கீரை எம் கோன் தன்னை பணிந்து எங்கள் கண்முகப்பே அஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். விஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம் வேறிவார் பொழில் மாமயில் அன்ன அஞ்சில் போதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. பிடிச்சனே போன செம்பொன் நீழ்முடி எங்கள் இராவணன் சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணேன். கும்பனோடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் மாறிடமாய் வந்து தோன்றேன். அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. சுலபமாக புரியுறது உங்களுக்கு. பொன்னீள் முடி எங்கள் இராவணன் சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர். கும்பனோடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் மாறிடமாய் வந்து தோன்றேன். அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. பொன்னீழ்முடியங்கள் ராவணன் சீதை என்கிற அந்த தெய்வத்தை கொண்டு ஒம்புலாம் வாசனை வீசுகின்ற கடிகாவில் அசோகவனத்தில் சிறையாய் வைத்ததே குற்றமாய் போயிற்று பாருங்கோ அப்படின்னு அர்த்தமாக இருக்குது உங்களுக்கு. கும்பனோடு நிகும்பனும் பட்டான், கும்பகர்ணன் கும்பன் இவர்களெல்லாம் அழிந்து போனார்கள். கூற்றம் மானிடமாய் வந்து யமன் இந்த ராமன் என்கிற மானிட ரூபத்தில் அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது, சரங்களால் எங்களையும் கொல்லுகிறது. அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. பொன் நீழ்முடி எங்கள் இராவணன் சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர். கும்பனோடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ஓதமாக்கடலை கடந்து ஏறி உயர்கொள் மாகடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமுங்கொன்று
கடி இலங்கை மலங்க எரித்து தூது வந்த குரங்குக்கு உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கொடாதேன் ஆதர் நின்று படுகின்றதந்தோம் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோம் ஓத மா கடலை கடந்து ஏறி உயர்கொள் மாகடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்க எரித்து தூது வந்த குரங்குக்கு உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கொடாதே ஆதர் நின்று படுகின்றது அந்தோ அஞ்சினோம் தடம் தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அர்த்தம் பார்த்துக்கலாம். ஓதமா கடலை, ஓதம்னாலே கடல் இல்லை, சத்து கர்ஜிக்கிற கடலை இருக்குதுன்னு அதுக்கணும். என்ன இதாக பார்ப்போம். ஓதம் அலைகளை உடைய கடந்து ஓதம் கடலை கடந்து ஏறி தாண்டி வந்து உயர்கொள் மா கடிகாவை இருத்து உயர்த்தே உடையதாய் பெரிதாய் மனம் மிக்கதான அசோகவனத்தை முறித்து காதல் ராவணனுடைய அன்புக்கிழக்கான மக்களும் அக்ஷயகுமாரன் முதலிய புத்திரர்களையும் சுற்றமும் அந்தரங்க சேவகர்களையும் கொன்று இலங்கை மலங்க எரித்து காவல் கடின்னு போட்டிருக்கு. காவலை உடைய இலங்கையானது கலங்கும்படியாக தீ கொழுவின் தூது வந்த பிராட்டி பக்கல் தூது சொல்ல வந்த குரங்குக்கே அனுமான் கையிலேயே உங்கள் தோன்றல் தேவியை உங்கள் சுவாமியான பெருமாளுடைய தேவியான சீதா பிராட்டியை விட்டு கொடாதே சமர்ப்பியாமல் ஆதர் அவிவேகிகளான நாங்கள், ஆதர்னா அறிவில்லாதவர்கள், நின்று படுகின்றது அங்கோ நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கும் புரியுறது. ஆதர்னா நாங்கள் அவிவேக வழியில் நின்றான்னு புரிஞ்சுக்கலாம். ஓதமாக்கடலை கடந்து ஏறி உயர்கொள் மா கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடியிலங்கை மலங்க எரித்து தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை, இந்த தோன்றல்ங்கிறது ராமபிரான், அவனுடைய தேவியான சீதா பிராட்டியை விட்டு கொடாதே ஆதர் நின்று படுகின்றது அந்தோ அவிவேகமான நிலையில் நின்று செய்த காரியம் வந்தோம் அஞ்சிதோம் தடம் பொங்கத்தம் பொங்கோம். சரி. தாழம் இன்றி முன்னீரை அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு நுஞ்சி நுண்மருங்கொல் மாழை மான்மட நோக்கியை விட்டு வாழ்கிலா மதியில் மனத்தானை ஏழையை இலங்கை கிரை தன்னை எங்களை ஒழிய கொலையவனை பார்ப்போம். சூழ மானினை மாமணி வண்ணா சொல்லினோம் தடம் பொங்கத்தம் பொங்கு தாழம் இன்றி முன்னீரை அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு வஞ்சி நுண்மருங்குல் மாழை மான்மட நோக்கியை இழையதல்ல இதே வார்த்தை யூஸ் பண்ணுவார். மாழை மான்மட நோக்கியை விட்டு வாழ்கிலா மதியில் மனத்தானை ஏழையை இலங்கை கிரை தன்னை எங்களை ஒழிய கொலையவனை சூழமானினை மாமணிவண்ணா சொல்லினோம் தடம் பொங்கத்தம் பொங்கு அர்த்தம் பண்ணிக்கலாம். தாழமின்றினா தாமதியாமல் முன்னீரையாற்று இந்த கடலை அன்னைக்கு தகைந்ததே கண்டு தகைந்ததுன்னா இந்த கடலை அடைத்து இங்கே தகைந்ததுன்னா இந்த கடலை அடைத்ததை பார்த்த உடனே என்ன பண்ணிக்கிறோம்,
வஞ்சி நன்மருங்குல் வஞ்சினா கொடியை போன்ற மெல்லிய இடையுள்ள சீதா பிராட்டியை மாழை மான் மட நோக்கி மான் போன்ற நோக்கி உடைய அந்த சீரா பிராட்டியை விட்டு அப்பயே கொடுத்துட்டு வாழ்கிலா மதியில் வாழ்கிலான வாழ தெரியாத மதியில்லாத புத்தி இல்லாதன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். மனத்தானை ராவணனை ஏழையை இதனால் ஏழையாக போனவனை ஏழையை இலங்கைக்கிறை தன்னை இலங்கைக்கிறையான ராவணன் தன்னை எங்களை ஒழிய எங்களை விட்டுரு அவனை கொலை பண்ணுங்கோ, எங்களை விட்டுட்டு அந்த ராவணனை கொலை பண்ணுங்கன்னு சொல்ல வர. சூழமானினை சூழமானினைனா உன்னை சூழமான சுற்றி சூழ்ந்து கொண்டு நின்று கொண்டு மாமணிவண்ணான்னு ராவனை கூப்பிடுறார். மாமணிவண்ணா சொல்லினோம் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு சொல்கிறோம் இதை எங்களை ஒழிய ராவணனை நீ என்ன வேணா பண்ணிக்கோ. தடம் பொங்கத்தம் பொங்கோ படிக்க முடியும்னு நினைக்கிறேன். தாழம் கின்றீன் முன்னீரை அஞ்ஞாற்று தகைந்ததே கண்டு வஞ்சி நுண்மருங்குல் மாழை மான்மட நோக்கியை விட்டு வாழ்கிலா மதியில் மனத்தானை மதியில்னு போட்டிருக்கு, மதி இல் மனத்தானை ஏழையை இலங்கக்கிறை தன்னை எங்களை ஒழிய கொலைகவனை சூழமாமணி சூழ்ந்து நின்று நினைனா உன்னை சூழ்ந்து நின்று உன்னைன்னு அர்த்தம். மாமணிவண்ணா சொல்லினோம் இதை சொல்கிறோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ பாப்பா அப்படி இருக்குன்னு மனங்கொண்டேறும் மண்டோதரி முதலாம் அங்கையற்கண்டினார்கள் இருப்ப தனங்கொள் மென்முலை நோக்கமொழிந்து சஞ்சமே சில தாபதர் என்ன புனங்கொள் மென்மயிலைச் சிறை வைத்த புன்மையாளன் நெஞ்சில் புக எய்த அனங்கண்ண திந்தோள் எம்பிராமூர்த்தி அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. கொஞ்சம் அர்த்தம் சரியாக பார்த்துக்கலாம், விசேஷமாக இருக்குது சிலதெல்லாம் பார்ப்பேன். நான் ஒன்றா பார்ப்பேன். வாங்க. முதல்ல மனம் கொண்டு ஏறும் நெஞ்சை கவரும்படியான அழகுடையவர்களான மண்டோதரி முதலான அங்கையற்கண்ணினார்கள் மீன் போன்ற அழகிய கண்களை உடைய மனைவியர் பலர் இருப்ப குறையுற்றிருக்க செய்தேயும் தனக்கு செல்வமாகிருக்கின்ற மென்முலை அவர்களுடைய அழகிய முலையிலே நோக்கம் ஒழிந்து கண் செலுத்தாமல் சில தாபதர் தஞ்சமே என்று இப்பிராட்டிக்காக பரிந்து வரக்கூடியவர்கள் சில காட்டாள்கள் தானே. அவர்கள் சரக்கோ என்று அவலீலையாக நினைத்து கொண்டு தஞ்சமே என்று அதாவது அவனை தூண்டி விட்டார்களாம். சில தாபதர் தஞ்சமே என்று சினங்கொள் மென்மயிலை புனம்கொள் மென்மயிலை புனம்னா அர்த்தம் காட்டில் தன்னிஷ்டப்படி திரிகின்ற அழகிய மயில் போன்றவளான சீதையை. ஓகே. புனங்கொள் மென்மயிலை சிறை வைத்த உண்மையாளன் நீச்சனான ராவனுடைய நெஞ்சில் புக அது உரைக்கும்படியாக எய்த அம்பு செலுத்தியவரும் அனங்கன்னா அங்கமில்லாதவன் மன்மதன். அந்த மன்மதனை போன்ற அழகுடையவரும் திண்டோள் வலிமை மிக்க தோள்களை உடையவனுமான ராமர்க்கு அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ன படிக்கலாம். மனம் கொண்டு ஏறும் மண்டோதரி அங்கையற்கண்டினார்கள் இருப்ப தனங்கொள் மென்முலை நோக்கமொழிந்து அவர்களுடைய அழகில் மனத்தை செலுத்தாமல் தஞ்சமே சில தாபதர் என்று அவன் சொல்லிட்டான். சீதை தான்
உனக்கு ஏற்றவர்கள்னு சொல்லிட்டு அதை புரிந்து கொண்டு சினங்கொள் சினங்கொள்ள புனங்கொல் மென்மயிலை புனங்கொல்னா காற்றில் புனம்னா காடு அதில் வாழ்கின்ற மென்மயிலை போன்ற சீதையை சிறை வைத்த புன்மையாளன் நெஞ்சில் புக எய்த அனங்கன் அன்னதின்போல் மன்மதனை போன்றவனும் அழகிய தோள்களை உடையவருமான ராமனுக்கு அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கு படிச்சுட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் புறங்கள் மூன்று மோர் மாதிரை போதில் பொங்கெரிக்கிறை கண்டவன் அம்பின் சரங்களே குடிதாயடியின்ன சாம்பவானுடன் நிற்கத் தொழுதோம். குரங்கு நீயே குரங்கி நீர் எமக்கு அழந்தை அந்த குரங்கு நீர் எமக்கு அந்த ஐபிரானே இலங்கு வெண்கதிரோன் தன் சிறுவா குரங்கற்கு அரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ படிக்கலாம். புறங்கள் மூன்று மோர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் அம்பின் சரங்களே கொடிதாயடியின்ன ஜாம்பவானுடன் நிற்கத் தொழுதோம். இறங்கு நீ எமக்குங்கு அந்த பிரானை படிக்கலாம். அங்கதன் அகந்தை பிரானே இலங்கு வெங்கதிரோன் தன் சிறுபாம் குரங்கு அட்கு அரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கும். அர்த்தமாகலாம். புறங்கள் சிவனை பற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மேலே என்ன. ஓர் மாத்திரை போதில் ஒரு கண்ணிமை பொழுதில் புறங்கள் மூன்றும் திரிபுறங்களையும் பொங்கு எரிக்கு அக்னி ஜுவாலைக்கு இறை கண்டவன் இரையாக்கின ருத்ரனுடைய அம்பில் அந்த அம்பினால அம்புகளை காட்டிலும் சரங்கன் இந்த ராமபாணங்கள் இருக்கே குடிது அடிகின்ற எங்களை புசிக்கின்றன. ஸ்ரீ ஜாம்பவான் உடன் நிற்க புருஷகாரமாக நிற்க சாட்சியாக நிற்க தொழுதோம். எந்தை பிரானே எங்கள் நாயகனே இலங்கு வெம்கதிரோன் சிறுவா விளங்குகின்ற சூரியனுக்கு புதல்வனாய் குரங்கட்கு அரசே வானரர்க்கு பிரபுவான சுக்ரீவனே எமக்கு நீ இறங்கு எம்மை மறக்கு எம்மை கொல்லே கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. இப்போ பாசுரத்தை படிக்கலாம், உங்களுக்கு அர்த்தமாகும். மூன்றும் போர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் அம்பின் அந்த சிவபானம் அம்பின் அதை விட சரங்களே கொடிதாய் அடிகின்றன. சரங்கள்னா ராமபிரான் ஏவுகின்ற பானங்கள் இருக்க அது சிவ அம்பின் அதை விட கொடிதாக அடிகின்றன, வருத்துகின்றன. ஜாம்பவான் உடன் நிற்க தொழுதோம். ஜாம்பவானே உம்மை சாட்சியாக வைத்து தொழுகின்றோம். இறக்கப்படுங்கள் எம்மேல் எமக்கு எந்தை பிரானே இலங்கு வெண்கதிரோன் தன் சிறுவா. இதெல்லாம் சுக்ரீவனை பார்த்து சொல்கிறார். எங்களுக்கு இறங்கு எந்தை பிரானே சூரிய புத்திரனான சுக்ரீவனே. குரங்குகளுக்கு அரசன் சுக்ரீவன். எம்மை கொல்லே கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கும். அப்படியே படிச்சுன்னு போனால் இங்கே இருக்கும். சிறுபானவர் குலம் தீர அணியிலங்கை அழித்தவன் தன்னை பொங்கு மாபலன் கலிகன்னி புகன்ற பொங்கத்தம் கொண்டு இம்புலகில்
எங்கும் பாடி நின்றாடிமின் தொண்டீர் இம்மையே இடரில்லை இறந்தால் தங்குமூர் அண்டமே கண்டு கொண்பின் சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அழகாக முடிச்சிருக்கார் பாருங்க. வானவர்க்காகுலம் தீர மாணவர்க்கு ஆகுலம் தீரன் ஆகுலன்னா அவருடைய வருத்தம் தீரும்படியாக இலங்கை அழித்தவன் தன்னை ராமபிரானை அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர அப்படின்னு புரிஞ்சவங்க. ஆகுலம்னா வானவர்களுடைய வருத்தம் தீர அதுக்கு இலங்கை அழித்தவன் தன்னை பொங்கு மாவலவன் கலிகன்னி அப்படின்னு திருமங்கை ஆழ்வார சொல்கிறார். புகன்ற சொன்ன பொங்கத்தம் கொண்டு இவ்வுலகில் இந்த தடம் பொங்கத்தம் பொங்கோ என்று முடிகின்ற இந்த பாசுரங்களை கொண்டு இவ்வுலகில் எங்கும் பாடி எல்லா இடத்துலையும் பாடுங்கள் நின்று ஆடிமின் எல்லாம் போய் தொண்டீன். அப்புறம் இம்மையே இடரில்லை இந்த பிறப்பில் உங்களுக்கு எந்த துயரமும் இல்லை. இறந்த பிறகு தங்குமூர் அண்டமே கண்டு கொண்மின் நீங்கள் போய் தங்க போகிற இடம் அண்டமே பரமபதமே வைகுந்தமே என்று தெரிந்து கொள்ளுங்கள். சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கும் விநாயகர் அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர ஆகுலம்னா மனசில் இருக்கிற வருத்தம் தீர இலங்கை அழித்தவன் தன்னை பொங்குமா வலவன் கலியன் நிபுகன்ன பொங்கத்தம் கொண்டு இவ்வுலகில் எங்கும் பாடி நின்றாடி மின் தொண்டீன் இம்மையே கிடர் இல்லை இறந்தால் தங்குமூர் அண்டமே கண்டு கொண்மின் சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கு தடம் பொங்கத்தம் பொங்கு தடம் பொங்கத்தம் பொங்கு. முடிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.